ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இது என்ன பிளேஸ்ன்னு தானே பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா மெட்ரோ தாங்க. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் பேங்காக்ல. ஸோ எங்களுக்குமே இது புதுசு, பிகாஸ் லாங்குவேஜ் தெரியாது. ஆனால் இங்கிலீஷில் இருக்குது, பட் லாங்குவேஜ் தெரியாது. அவங்க கிட்ட எல்லாம் நாங்கள் இது பண்ணுறது அவ்வளோவா ஈஸி கிடையாது, சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எல்லா பக்கமும் நாங்கள் கேப் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கோம், கிராப்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மெட்ரோ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் இது நாங்கள் ஸ்னேக் ஃபார்ம் வந்தோம். ஸோ அங்கேருந்து ஆப்போசிட்டில் தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணலாமே, பார்க்கலாம் எப்படி இருக்கும், என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஊரில் ஒரு குறிப்பிட்ட மெட்ரோ லைன்ஸ் தான் இப்போதைக்கு வந்திருக்குது. இங்கே எவ்வளோ மெட்ரோ லைன்ஸ் இருக்கலாம், நிறையாவே இருக்கும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல எல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே இங்கே ஆல்ரெடி இதுவாக இருந்ததாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெட்ரோ லைன்ஸ்னா அவ்வளோ மெட்ரோ லைன்ஸ் இருக்குங்க. பாருங்க, அங்கே க்ரீனு, ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு, சம்திங் நிறைய மெட்ரோ லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே க்யூவில் தான் நம்ம போகணும், அதனால தான் க்யூவில் நின்றுட்டு இருக்கோம். ஸோ டிக்கெட் வாங்கும்போது நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ இங்கிருந்து நாங்கள் இப்போ புத்திஸ்ட் டெம்பிளுக்கு போயிட்டு இருக்கோம். புத்திஸ்ட் எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புத்திஸ்ட் இருக்கும். இங்கே டிக்கெட் வாங்கணும். சேம்னா நம்ம பெங்களூர்ல எப்படி இருக்கு அப்படியே இருக்குது. இல்லை பாருங்க, டிக்கெட் கவுண்டர், அங்க என்ட்ரன்ஸ், ஆல் கார்ட்ஸ் அண்ட் டோக்கன்ஸ் அங்க சேம் தான். அங்க பாருங்க, அங்க வைக்கிறது உள்ள போறது தான். 25 பாட்டு அடல்ட்டுக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு 23 பாட்டு, அதுக்கப்புறம் சைல்டுக்கு 13 பாட்டு போட்டிருக்காங்க. நாங்க 4 பேர் இருக்கோம். ஸோ 100 பாட். சாமியா நம்பர் இருக்குது. டிக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க என் புருஷன். இங்க கார்டு தான், காயின் இல்லன்னு நினைக்கிறேன். காயின் தான், காயின் தான். இங்க ஆளுக்கு ஒண்ணு. பெங்களூர் மெட்ரோ மாதிரியே எங்க கொண்டு சொருகிறது. இதோ இங்க வச்சினா சேம்ங்க. இங்க வச்சோம்னா ஓபன் ஆயிடும். ஓபன் ஆயிடுச்சு. இப்போ போர்டு இங்க போட்டுருக்கு பாரு, இங்க மேல போட்டுருக்கு பாரு. ஸோ எப்படி போகணும், பிளாட்ஃபார்ம் 1 ஒட்டு மங்கோ சனம் சாய் மெட்ரோ எக்ஸ்பீரியன்ஸா மகேந்திரா. பிளாட்ஃபார்ம் 1 கீழே போகணும். கீழே வா, அங்க கீழே டவுன் இருக்கு. சேம் பெங்களூர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது இல்லையாடா? ஆமா, ஒரு டிக்கெட் வந்து 25 பாட். 25 பாட், 25 பாட் ஒரு டிக்கெட். ஒரு டிக்கெட் 25 பாட், 4 ஸ்டாப் தான். 4 ஸ்டாப்புக்கு 25 பாட்டா? எக்ஸிட் போட்டுருக்காங்க. இதுல தான் போணும். இதாங்க லைன் 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 சனம் சாய் மெட்ரோ. நான் நெக்ஸ்ட்ல போலாமா? அடுத்ததுல போலாம். சாமி அண்ணன் இருக்குங்க. நாமளுக்கும் சனம் சாய் ஸ்டேஷன் சொல்லு மாட ஃப்ரீட்டா டோர் ஒன்று ஓபன் ஆகும். பாத்தீங்கன்னா பாக்கெட் இருக்காரு, யாரோ அமுத்தி விட்டுட்டாங்கங்க. என்னமோ ஆச்சு, டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது. மெட்ரோ டோருங்க ஸ்டக் ஆகி நிக்குது. நாங்கள் வந்தோம், நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்ததுமே ட்ரெயினில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா, அடுத்த ட்ரெயின் வரும். ஸோ இந்த டோரை தாண்டி தாங்க மெட்ரோவே உள்ளே இருக்குது. நம்ம ஊர் மாதிரி டேரெக்டாக வந்து மெட்ரோ தெரியும்ல, அந்த மாதிரி இங்கே இல்லை. இந்த டோர் திறக்கணும், உள்ளே ஒரு டோர் திறக்கணும். அதுக்கு ஆமாம் தானே மெட்ரோ டோரு, அதுக்கப்புறம் மெட்ரோ டோரு. பார்த்தீங்கன்னா பாருங்க இங்கே மெட்ரோ ஸ்டேஷன் எப்படி இருக்குதுன்னு. இங்க எத்தனை மணிக்கு ட்ரெயின் வரும் அது எதுவுமே போடல. டோர் பாருங்க, டோரை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த டோர் ஓபன் ஆகும். அதுக்கப்புறம் மெட்ரோ சேஃப்டியா இது பண்ணிருக்காங்க. பிகாஸ் அந்த கேப் இருக்குல்ல, பசங்க எல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு சேஃப்டி. நம்ம ஊர்ல இந்த டெக்னாலஜியில கொண்டு வரல, கூட சீக்கிரம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ட்ரெயின் வந்துருச்சுங்க, ஒரு 5 மினிட்ஸ் அடுத்த ட்ரெயின் வந்துருச்சு. இல்லைண்டா இன்னும் நம்மளுக்கு கடைசி போட்டில வந்து நின்று இருக்கோம். நம்ம எல்லாரும் வந்துருக்கோம்னா இதுல தான் பேரணும். அந்த ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. சனம் சாய் இந்த பக்கம் தான் எக்ஸிட். இங்க இருக்குடா மேல போறதுக்கு. என்ன இருக்கு எக்ஸிட்? எஸ்கலேட்டர் இந்த பக்கம் இருக்கா?
இதுக்குள்ள இப்படி சுத்தி வர இங்க இருப்பா ஏண்டா இப்படியே வரதோட அப்படி சுத்தி வந்த தெரியலடா. சோ வந்து இறங்கிட்டோம். தெரியலையே வேகர் தெரியலடா. அங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது இந்த பக்கம் இருக்குன்னு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. நம்ம ஊர் மாதிரியே இருக்குது. பெங்களூர் மெட்ரோ மாதிரியே தான் இருக்கு. டிஃபிகல்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னும் மேல போகணும். எக்ஸிட் பாத்தீங்களா எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. தீம் பாரு இவங்க பாருங்க. பாத்தியா கல்யாண வீட்டு மாதிரி இருக்குது. நல்லா இருக்குல்ல. சோ திஸ் ஒன் இஸ் கல்யாண மண்டபம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸிட் இங்க கோவில் ஏதோ இருக்கு போல. டிக்கெட் காணோம். நான் அச்சா கொண்டுருவேன். சுத்தி கொடு. இங்கே கடை பாத்தீங்களா? போறதுக்கு ஒண்ணுதான். எவ்வளவு அழகா வச்சிருக்கேன். உள்ள போட்டுருந்தோம். அவ்வளவுதான். நிஜமாலுமே ஸ்கூலாடா? இதுதான் ஸ்கூல். தெரியல, அங்க யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுருக்காங்க பாரு. நம்ம ஊர்ல ரோட்டு கடை இருக்குமே அதே மாதிரி ஸ்கூல். ரோட்டு கடை வச்சுக்கிட்டு ஒயிட் பிளாக் யூனிஃபார்ம். ஒயிட் இது வந்து பாத்தீங்கன்னா டுக் மாதிரி டாக்ஸி. ஆமா, 3 பேர் உட்காரலாம். அதுக்கு மேல என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஒரு லோக்கல் வந்துருக்குன்னு ஒருத்தர் சொன்னாரு. எங்களுக்குன்னா தாய்லாந்து பீப்புளுக்குன்னா 20 பாட்டு கேட்பாங்க, நீ போனீங்கன்னா 40 பாட்டு கேட்பாங்க, நீ வந்துட்டு பாத்தீங்கன்னா 20 பாட்டு கேட்டுட்டு போ. இப்ப வந்திருக்கிற நம்ம இப்ப போயிட்டு இருக்கிற மியூசியம் பேரு மியூசியமாடா? இது மியூசியம் மாதிரின்னு வச்சுக்கலாம். புத்திஸ்ட் வச்சிருக்காங்க. புத்திஸ்ட் மியூசியம் வச்சுக்கலாம். சூப்பரா இருக்குண்ணா. அந்த கொம்பு தான் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. இப்படி உள்ள வந்தீங்கன்னா இங்க டிக்கெட் கவுண்டர் 300 பாட் ஒரு ஆளுக்கு. இது பாத்தீங்கன்னா 300 பாட். ஓகே, என்ட்ரன்ஸ் எப்படின்னு தெரியலையே. ஷூஸ் வந்து கழட்டி விட்டுட்டு தான் போகணுமா? அதான் எல்லாம் கழியோ இது பண்ணிட்டு போறாங்க. இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா புத்தாங்க. இது சுத்தி புத்தா, அம்பேத்கர் மாதிரி நடுவுல ஏதோ நிறுத்தி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் கிங்கா இருப்பாருடா. ஆமா, எல்லா பக்கமும் இவரோடது இருக்குது பாருங்க. பிரின்ஸ் அபூபக்கர். பிரின்ஸ் அபாக்கரா. அபூபக்கர் கிடையாது, அபாக்கர். Return to Siam in 19 development of the Royal Chinese. இவர் வந்து நேவில வந்து பாத்தீங்கன்னா அதுதான் சொன்னது சோல்ஜர். இது ரியல் ஃப்ளவர்ஸ் அழகா வச்சிருக்காங்க பாருங்க. இந்த yellow white சூப்பரா இருக்கு. ஆமாமா, இதுதான் காஸ்ட்லி. நம்ம ஊர்ல விற்பாங்க இந்த ஃப்ளவர். பாத்தீங்கன்னா இந்த குயின் இறந்தாங்கல்ல, அவங்களுக்கு டெய்லி ப்ரே பண்ணுவாங்க. இந்த கோயில் வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கவே இது ரொம்ப ஓல்டஸ்ட் டெம்பிள் இது. ஓகேவா? இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேட் போட்டாரம் அப்படின்றத நேம் இருந்துச்சாம். ஓகே, அது அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா வந்துட்டு வேட் போ அப்படின்ற மாதிரி மாத்திருக்காங்க. இது வேட் போ. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிங் ராமா. ஓகேவா? வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிங் ராமா வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கட்டினாரு. எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க, மேல எல்லாம் அப்படி பண்ணிட்டு. கிங் ராமா தேர்ட் கிங் ராமா 3 வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் ரெனோவேட் பண்ணி எல்லாம் பெருசு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இங்கேயும் ட்ரெஸ் கோடு இருக்கு. ஷார்ட் ட்ரெஸ், ஸ்லீவ்லெஸ் எல்லாம் அலோடு இல்லை. என்ட்ரன்ஸே வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கிளாஸ். இந்த பாரு, இதெல்லாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒட்டி. இங்க பாரு, இது இன்னும் அல்டிமேட்டா இருக்கு பாரு. சூப்பரா பண்ணிருக்காங்க. இதை வேலை செய்யறதுக்கே கொடுக்கணும். ஒன்னுல ஏசி வச்சிருக்காங்களா? கண்ணாடி எல்லாம் வச்சிருக்காங்க, ரிஃப்ளெக்ஷனுக்கு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுத்தி பாத்தீங்களா அங்க கண்ணாடி அங்க ரிஃப்ளெக்ஷன். இப்போ ஒரு வியூ வரும் பாரு. வாவ், சூப்பரா இருக்குங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹோல், இந்த ரதம் தெரியுது இல்லைங்களா, அதுக்கு நேரா பாத்தீங்கன்னா பாருங்க புத்தரோட அழகா தெரியுதுங்களா? சூப்பரா இருக்குங்க. அழகா அந்த ஃப்ளவர்ஸ் வச்சிருக்காங்க பாத்தியா, அதுதான் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. தள்ளி வாங்க போட்டோ எடுக்கலாம். பாருங்க இந்த ஸ்டூல் பாருங்க, எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. எவ்வளவு மணிக்குள்ள இருக்கிறதே காணோம்டா. இருக்குடா, ஏறி போய் கை குச்சி வச்சு அடிப்பாங்க. மேபி உள்ள போறதுக்கு இடம் இருக்கு. அங்க போ ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க பாரு. மணி கோபுரம் நம்ம ஊர்ல கோபுரம் பண்ணுவாங்களா அதே மாதிரி.
அதே மாதிரி ஆனா இவங்க வேற மாதிரி வச்சு பண்ணிருக்காங்க. இது என்னடா இங்க போனோமா? இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு இங்கேயுமே பண்ணிருக்காங்க. வந்துட்டு பாத்தீங்கன்னா புத்தா. இதுக்கு தான் சொன்னேன் ஷூஸ் கழட்டிட்டு உள்ள போக வேண்டாவா? இதுல எல்லாம் ஒண்ணு ஒண்ணு போட்டிருக்காங்க பாருறாங்க. ஆமா இங்க பாரு அவங்களோட இது டான்ஸ். இது பிங்கான்னு சொல்லுவாங்கல்ல, பிங்கானாவும் அந்த அதுல வரைஞ்சிருக்காங்க இதெல்லாம். இங்க பாருங்க அதுதான் ராஜா நினைக்கிறேன். ராஜா உட்காந்துட்டு இங்க டான்ஸ் ஆடுறத பாக்குறாரு. எங்க இது ராஜா தலை வெட்டி இருக்காங்க, தலை வந்திருக்குது, தலை உக்காந்து சம்திங். ஏதோ சம்திங் யோகாசனமா? ஆமா யோகாசனம். இதெல்லாம் எங்க போனாலும் புத்தாஸ் தான். இது பாரு நம்ம ஊர். இது அவங்க ஒட்டி இருக்காங்க. நீங்க யாரோ ப்ரே பண்ண வருவாங்க பாரு, அவங்க ஒட்டுறதுதான் இது. இல்ல இது கோல்டன். இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒட்டுறாங்க. அத ப்ரே பண்ண வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒட்டிருப்பாங்க போல, அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணாம இருப்பாங்க. இது பாரு நம்ம ஒரு அம்மன் சிலை மாதிரியே இருக்காது. எல்லாமே புத்தர் தான். அது டிஃப்ரெண்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிரியேட்டிவா இருக்கு. அதுக்கப்புறம் மேபி தெரியல இது என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு அவ்வளவா எங்களுக்கு. பிகாஸ் அவங்க என்ன சொல்றது, எல்லா பக்கமும் இந்த புத்தர் தான் இருக்காங்க. சாமி மாதிரி வச்சிருக்காங்க, ஆனா டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல டிசைனா வச்சிருக்காங்க என்னென்னமோ. என்ன தெரியுமா, சவோபோர் கவோடோக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ற இதாண்டா. ஓகேவா? ஸோ இது ப்ரே பண்ணா புத்தாவோட பாதம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளதுல எப்படி சிவன் அடிய சேர்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இது புத்தரோட பாதத்துக்கு போறதுக்கான ஒரு வழிபாடாம். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இருக்கலாம் நிறைய. எல்லோ இங்க பாத்தீங்களா, கலர்ஸ் பூ. எனக்கு பூனா ரொம்ப பிடிக்கும், தெரியுதுங்களா? குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் அவ்வளோ அழகா விட்டு இருக்கு பாருங்க. அதை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குங்க. பாருங்க ஃபுல்லா ரியல் ரோஸ், ரியல் ஃப்ளவர்ஸ். இதெல்லாம் ரியல் ஃப்ளவர்ஸுங்க. எல்லாமே எல்லாம் ரியல் ஃப்ளவர். அழகா இருக்குல்ல? crocodile வாயில இருந்து தண்ணி வர்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க் மாதிரி இருக்குது. இது இல்லையா செப்பரேட்டா இதுக்குள்ளே ஒரு பார்க் மாதிரி. இந்த பாருங்க ரியல் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம். இங்க ஆனா எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஆவி பறக்குற மாதிரி வச்சிருக்காங்க. எதுக்குன்னே தெரியல. அது ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு. இந்த ஃபாகி வந்து வருது. இங்க பாரு இது எப்படி வருது இங்க எல்லாம். நல்லக்கு எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க. இங்க பாரு பல்லு போற இந்த பூனைக்கு. செவ்வந்தி பாருங்களேன், பூ இல்ல இது இன்னும். வந்தாங்க ப்ளீஸ்ரா குழந்தைங்க கூட எடுத்துக்கலாம்டா. வேண்டாடா. ஐயோ அழகா இருக்கே. இதெல்லாம் பாத்தீங்களா ரியல் ஃப்ளவர்ஸ்ங்க. எல்லாமே இங்க பாருங்க, இங்க ரியல் ஃப்ளவர்ஸ். கலரா இருக்குடா. இங்க பாருங்க ரியல் ஃப்ளவர்ஸ்ங்க. எனக்கு அவ்வளவு பிடிச்சிக்கும் இந்த ஃப்ளவர்ஸ். இங்கதான் crocodile வளர்த்தாங்கடா ராஜாக்கள். வளர்க்காங்களா? இங்க வளர்த்தாங்க crocodile. ஓகேவா? இப்போ இந்த crocodile இருக்கக்கூடாதுன்றனால எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இங்க வர வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ரியலி சூப்பரா இருக்குங்க. மிஸ் பண்ணிருப்போம் வரலன்னா. இங்க பாருங்க இந்த வியூக்கு பஞ்சமே இல்லடா. எந்த பக்கம் போனாலும் வியூ கிடைக்குது. சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப பாக்குறோம் பாரு. அதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அப்படிங்களா? பேலஸ் மிஸ் ஆயிடுச்சு. காலையில பேலஸ் போயிட்டு தான் இங்க வரலான்னு தான் பிளான். ஆனா அங்க வர டைமுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஊர் ராணி இறந்துட்டாங்க சொன்னால அவங்களுக்காக ப்ரே பண்றதுக்காக அது பேர நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. சூப்பரா இருக்குடா. பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எப்படி கல்லுல செதப்பாங்க சிற்பி எல்லாம், அந்த மாதிரி இங்க பாருங்க அழகா செதுக்கி இருக்காங்க. அங்க பாருங்க தாய்லாந்து ட்ரெஸ் போட்டுட்டு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் இந்த புத்தா டெம்பிள்ல பண்ணோம்ல, பிக் புத்தா டெம்பிள் அதே தான். இங்க ஷூ பாத்தீங்கன்னா இந்த ஷூ வந்துருக்காங்க, பேக் வச்சிருக்காங்க. அப்படியே அந்த வியூ காட்டு சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த வியூ ஷூ எடுத்து பேக்ல போட்டுட்டு நம்ம வந்து உள்ள போலாம். மற்ற டெம்பிள்லயுமே இங்க செம்ம கூட்டமா இருக்குடா. இது எவ்வளவு அடிடா தெரியலடா. அல்ல இது கேமரால பார்க்க சின்னதா தாங்க இருக்குது, ரொம்ப பெருசு இது. இந்த கட்டோ இங்க பாருங்க ஸ்டோரிஸ் தெரியுதா? அந்த ஸ்டோரிஸ் உருவான ஸ்டோரிஸ் போல இதெல்லாம். இந்த வால் ஃபுல்லா ஸ்டோரிஸ் தாங்க. மேல கட்டு. ஆமா வால் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் ஃபுல்லா பெயிண்டிங்.
இந்த நெல்லுங்க பாக்குறது ரியல் பெயிண்டிங்கா இல்ல ஸ்டிக்கரிங்கா சொல்லிட்டு. மகேந்திரா இதுதான் பெயிண்ட் தான். பெயிண்டிங் தான் அதான். இங்க பாருங்க, இங்க எல்லாம் எழுதிருக்காங்க என்னன்னு. எங்களுக்கு லாங்குவேஜ் வராது. இங்க பாரு சமைக்கிறது. இங்க புத்தா உட்கார்ந்து இருக்காரு, எல்லாம் இங்க கும்பிட்டுட்டு இருக்காங்க. அவர் பண்ணதுதான் இங்க இந்த ஆறு. அங்க புத்தா எல்லா பக்கமும் இருக்காரு. இதுதானே இது தீமே. இதுதான் அதான் பெருசா வந்து பாத்தீங்கன்னா அங்க வச்சிருக்காங்க. டெய்லி பண்ணுவாங்க போலடா. கரும்பு இருக்கு, பூஜை பண்ணுவாங்க. ஏன் நாம எப்படி கோவில்ல ப்ரே பண்ணுவோம், இங்க என்னன்னா பைனாப்பிள் இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு ஊதுபத்தி இது மாதிரி வச்சிருக்காங்கடா. இது கோல்டோ சம்திங். இது என்னமோடானது என்னன்னு தெரியலடா. சின்னது என்னமோ வச்சிருக்காங்க. இங்க என்ன இருக்குன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் ஆப்போசிட் பவிலியான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3வது ராமர், 3rd ராமர் சொன்னால கிங்கு. ஸோ அவரோட இது டைம்ல தான் இது கட்டியிருக்காங்க. தெரியுதுங்களா எவ்வளோ நீளமா இருக்குதுன்னு பாருங்க. நீளம் இங்க ஒரு இங்க இருந்து என்ன நம்ம எழுதிருக்காங்களா? The feet of the reclining Buddha found with mother of pearl at Pachakutta. ஃபீட்னா அப்புறம் ஃபூட்னு சொல்ல மாட்டாங்களே, ஃபீட்டா? ஃபீட்னா பாதம். The 7 divine jewels, wheel jewels or jewels, elephant jewel, etc. ஸோ அந்த காலத்துல யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த காயின்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இங்க ஃபுல்லா காயின்ஸ் போட்டு வச்சிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. கீழே போட்டுருப்பாரு. ஓகே, சேவல் தான் ரியல் இதுல கட் பண்ணிருக்காங்க, சேவல் மாதிரி. ஸோ லைட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க ஃபுல்லா லைட்ஸ் எல்லாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டிஷா ஃபீல் ஆகுது. கரெக்டா? இதுல என்னன்னே தெரியல, எதுக்கு இது வச்சிருக்காங்க பண்றாங்க. இங்க பாருங்க சூப்பரா இருக்குங்க. இதெல்லாம் டைல்னு நினைக்கிறேன், டைல்ஸ் தான். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ராமர் காலம் இருக்கு இல்லைங்களா, அயோத்தியா பீரியட். ஸோ அந்த பீரியட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்த கிங்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒண்ணு கிங் வந்துட்டு 1737ல பிறந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அயோத்தியா காலத்துக்கு அப்புறம் வந்த செஞ்சுரியில ஃபர்ஸ்ட் கிங் அவரு. அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருது ராமர். ஸோ இது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவரோடது. ஸோ இந்த மாதிரி ஒண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிங்குக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா யாருக்காகனா தி கிங் 2. ராமர் கிங் 2க்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை கட்டியிருக்காங்க. 1809 அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி வந்திருக்காரு. கொம்பு மாதிரி கட்டிருக்காங்க. இது இறந்ததுக்கு அப்புறம் கட்டிருக்காங்கடா குட்டியே. இவங்க இறந்துருவாங்கல்ல, ஒவ்வொருத்தரோட நினைவா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்களா, இங்க ஒண்ணு இருக்கு. இப்படி எவ்வளவு இருக்குன்னா 1 2 3 4 இருக்குங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 5th 4 அப்ப 5 இருக்கு பாரு. 1 2 3 சாரி 4th அப்படின்னா 3rd. இது 2, இது வந்துட்டு பார்த்தா 3, இது 4 வந்துட்டு 4th. இந்த 4 கிங்குக்காக 4 நினைவு இடம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இது அங்கதான் பவன் ஆயிருக்காங்க. மங்கூட் குவீன் அண்ட் ஸ்ரீ ஸ்ரீ. அவரோட பேரு மங்கூட்ரா. ஓகேவா? இந்த ராமர் கிங் 4 அப்படி இல்லைன்னா இன்னொரு பேருன்னா அவருக்கு மங்கூட். He was crowned in இவங்க ராஜா ஆனது 1851ல ராஜா இருக்காரு. பரவாயில்ல, நல்லா 27 இயர்ஸ் இந்த இதுல இருந்திருக்காங்க அவங்க. புத்திஸ்ட் monk for 27 years during his pilgrimage to the ancient town Sukhoti. அப்படி என்னமோ எழுதிருக்காங்க. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னமும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ராஜாக்களோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. கிங் வாங்க அடுத்து கிங் பார்க்கலாம். ஓ இதுல ஏறி போக கூடாதுன்னு நினைக்கிறேன். போக கூடாது, அங்க கேட் போட்டுருக்காங்க, போக கூடாது போட்டுருக்காங்க. சோ போறவங்க மேபி இதுக்கு போயிட்டு விளக்கேத்திட்டு வருவாங்களே. விளக்கெல்லாம் ஏத்த முடியாது, இங்க கேண்டில் தான். டாய் ட்ரெஸ் போட்டுட்டு ஜம்முன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க. போட்டோஷூட் பண்ணிட்டு பட்டு, நம்ம ஊர்ல பட்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ பட்டு மாதிரி இருக்குது இங்க. இது 3rd கிங். இது 3rd கிங்குக்காக கட்டியிருக்காங்க. நங்களோ slowly change. Oh, but same. It's not Devanagari. Devanagari in the north. Okay. And Tamil script in the south. Okay. I think you're speaking Tamil. That's why I know. I'm from north. Oh, okay. So I'm speaking Hindi, Gujarati, okay. north script. But all southern script, like even you can see the style, like
But we can't realize the Tamil. No, because it's the அது வந்து சேஞ்ச் Yeah, ஆகி இந்த yeah, yeah, லாங்குவேஜ் change, வந்திருக்கு. but it's the same phonetics. It's like everywhere be ram. Ram, And then oh. everywhere you will see, and also the accent up, accent across, accent down, like this one. இது ஹிந்தினா? Before Hindi, Yeah. before Sanskrit. Yeah, before Sanskrit. Yeah, so Sanskrit, Tamil, இது பாத்தீங்கன்னா born in 30. Sampradayam. different pronunciation. So we use Sampradayam, so they சன்பத்தா somehow they modify it. It's more syllables. Yeah. Actually, Sampradayam. எஸ் சம்பிரதாயத்தை பிறகு சன்பெத்தாயம். Because the T is a soft T, Sampradayam. Actually வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் நார்த் இந்தியால இருந்து வந்தாரு. ஆக்சுவலி லண்டன்ல இருந்து வந்துட்டு இருக்காராம். என்ன சொன்னார்னா இந்த லாங்குவேஜ் வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து தான் வந்திருக்கான். தமிழ், ஹிந்தி. தமிழ் வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ், சான்ஸ்கிரிட். சான்ஸ்கிரிட் உங்களுக்கு தெரியுதா? இங்க வா, இங்க காட்டினார் எனக்கு, இங்க தா காட்டினார், இங்க ஹிந்தி, இதுதான், இது இங்கிலீஷ், இது யூ, இது மிக்ஸா தான்டா இங்க இருக்கு. எப்படின்னா தமிழ் வந்து பாத்தீங்கன்னா சோ ரொம்ப ஓல்ட் லாங்குவேஜ் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் இருந்துட்டு அப்புறம் சான்ஸ்கிரிட் வந்து அதுக்கப்புறம் புத்திசம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் சான்ஸ்கிரிட் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்களோட லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. தேர்ட் கிங் என்னன்னா 31 மார்ச் 1788 தான் பார்ன் ஆனாங்க. ஸோ இவங்க என்னன்னா இங்க என்ன சொல்றது 1824 இப்போ வந்து அவர் ராஜாவா இங்க எவ்வளவு இயர்ஸ் இருந்தாங்கன்னு இங்க போடலன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பாருங்களேன், நைட் சூப்பரா இருக்கும். நைட் இது இல்ல இது ஆரஞ்சு, இது எல்லோ. தெரியுதா உனக்கு? டிஃபரெண்ட் தெரியுதா உனக்கு? இது ஆரஞ்சா, இது எல்லோவா? மிக்ஸ்ட் கலர்ஸ். ஆனா அது ஒரு மாதிரி ப்ளூ. இந்த கலர் ஆக அப்படியே செம்மையா வருது. எவ்வளவு மணிக்கு ஓப்பன் அது? காலைல 1 2 3 4 இந்த 4 கிங்ஸ் அவங்களோட நினைவிடம் தான் அதெல்லாம். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 4 கிங்ஸ், அது இங்கே பாரு அவங்களோட அதோட ஃபோட்டோ. இதுதான் இப்படிதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இவ்வளோதான். ஸோ இன்னும் நிறைய இருக்கு இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் நெஞ்சு இல்லை. நாலு நினைவு சின்னங்கள், 4 ராஜாக்களோட நினைவு சின்னங்கள். இது இப்போதான் கட்டிட்டு இருக்காங்க இல்லையா? என்ட்ரன்ஸுங்க, இது கட்டிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ் போல. இப்போதான் கட்டிட்டு இருக்காங்க. நிறைய கேட் இருக்கு. அதுல இது ஒரு கேட்டு இப்போ பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.